அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருநாதர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையாற்றுறேன். இன்றைக்கி எடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பணவரவும் கிரக சேர்க்கையும். நிறையா பேசியிருப்பாங்க. யூடியூப் போட்டிங்கனாலே இதுதான் வரும். பான் அடித்தாலே ஏகப்பட்ட வீடியோ வந்துடும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதிக வீடியோ எதில் பார்க்குறாங்கன்னு பார்த்தா பணம் எப்போ வரும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற போகிற தலைப்பில் இருக்கிற வீடியோ தான் அதிகமாக போகுது. அதுக்காக இந்த தலைப்பு எடுக்கலை. எங்கள் வீட்லேயே சரி, இல்லை எங்கள் நண்பர்கள் உறவினர்களே கேட்டாங்க. எனக்கு எப்போ பணம் வருங்கிற கேள்வி தான் அதிகமாக கேட்பாங்க. மீதியெல்லாம் கேட்டாலும் கம்மி. அதே மாதிரி எனக்கும் அதுதான் முக்கியம், எல்லாத்துக்கும் முக்கியங்கிற மாதிரி. இதில் என்ன அப்படின்னீங்கன்னா எளிமையாக சொல்லலாம். இதுக்கெல்லாம் பெரிய ஜோதிட நாணமெல்லாம் தேவையே இல்லை, தெரியணுன்னெல்லாம் இல்லை. உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். 1ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படி தெரிஞ்சால் போதும். அந்த கிரகத்துக்கு பேர் தெரிஞ்சால் போதும். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குடும்ப நபர்கள், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகம், இதெல்லாம் இன்னும் என்னென்னு சொல்கிறேன்னா, யாருக்கு ஜோதிடருக்கு நான் பாடம் நடத்துகிறக்கோ இல்லை என் கருத்தை பதிவு பண்ணுறக்கோ வரல. பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்பிலையுமே பேசிகிட்டு வரோம். பார்க்குறீங்க பார்க்கலாம். இல்லை இது எங்களுக்கு தெரிஞ்சது, இது பெரிய பிரமாதமாங்கிறதுக்கு நான் அங்கே வரல. சரி, அடுத்தது போகலாம். ஏன்னா நேரம் வேறு ஆச்சு. இப்போ 12 லக்கணத்துக்கு எப்படி அப்படிங்கிறது முதல் சொல்கிறேன். பணவரவு அப்படின்னா ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா எந்த இடங்கள் குறிப்பிடுது அப்படின்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம். சரிங்களா? 12 வீட்டில் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கொடுத்துருக்குறாங்க, காரத்துவங்கள் கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. பணம் அப்படிங்கிற சம்பந்தங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா 2, 11 இதுதான் முதல் பேசும். புரியுதுங்களா? முக்கியமாக அது கூட பார்த்திங்கன்னா 5, 8 வரும். 11 எப்படி வருங்கிறத நான் இடையில சொல்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா அப்போவே கேளுங்க, நான் சொல்லிடுறேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லக்னம், அது ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பொருந்தும். எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குங்க. இப்போ மேச லக்னம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லிட்டு வரும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக. மேச லக்னம்னா 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குங்க. சுக்கிரன் 11ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குங்க. சனி, இவங்க 2 பேர் நட்பான்னு பார்த்துக்குங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து எங்கே இணைந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்குங்க. ஆனால் ஒன்று இணைகிறதுங்கிறத பார்த்திங்கன்னா முதல் தரம் ஒன்று ஆட்சியாகவோ உச்சமாக இருக்கிற இடம் சிறப்பு. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, கெடாமல் இருந்தாலே பாதி பொருளாதாரமும் அவங்ககிட்ட இருக்குது, பணங்காசு வந்துட்டுருக்கும். அவங்க என்ன திசை நடக்கட்டும், என்ன நட்சத்திரத்தில் வேணால் இருக்கட்டும், எந்த ராசியாக வேணால் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக வரும். நான் தான் சொல்கிறேன். இந்த கிரக இணைவுகள் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன், சனி சுக்கிரன், குரு சனி, இதெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகங்க. 12 லக்கணத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? எனக்கு குரு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பணத்தை கொடுத்துட்டு தான் அந்த வேலையும் செய்யுமா தவிர்த்து பணத்தை கொடுக்காம, பொருளாதாரத்தை கொடுக்காம அதை செய்யாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு அது பாதகம்னா பாதகத்தை செய்ய, பணம்னா பணம் விஷயத்து தரும். இப்போ பணம் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டால் நீங்கள் என்னென்னு நினைக்கணுன்னா, இப்போ என் ஜாதகத்தில் நான் சொல்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா உடனே அம்பானி அளவுக்கு கொட்டிருன்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன வேலை பண்ணுறோம்ல அந்த வேலைக்கு தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு கிரக சேர்க்கை சொல்கிறேன். இப்போ மேச லக்னன்றதை எடுத்துக்கலாம். குரு சனி இல்லைன்னா சுக்கிரன் சனி சேர்க்கையில் இருக்குது, ஒரு 2ஆம் இடத்துலையோ ஒரு 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னிங்கன்னா, எனக்கு நார்மலாக இருந்த இப்போ ஜாதகம் பார்க்குறேன், இல்லை ஒரு புத்தகம் வியாபாரம் பண்ணுறேன்னு வைங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணால் ஒரு 30,000 ரூபாய்க்கு போகும். புரியுதுங்களா? அதே உழைப்பு அந்த சேர்க்கையின் போது தசாபுத்தி நடக்கும்போது, இல்லை கோச்சாரத்தில் வேறு கிரகங்கள் அதுக்குண்டான நட்பு கிரகங்கள் பயணிக்கும் போது அவ்வளோதான் போகும்போது தவிர்த்து நான் உடனே ஒரு பதிப்பகத்த அளவுக்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்குன்னு ஆசைப்பட்டோம்னா அங்கே ஏமாந்துடுவோம். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்கிறோம்லோ அதில் பொருளாதாரத்தை உயர்த்துங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றை பண்ணிக்கிட்டு அவன் அப்படி இருக்கிறான், நம்ம இப்படி இல்லைங்கிறதைங்க வேலைகளில் நம்ம மாறுவோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு புரிய இருக்கா சொல்கிறேன். நிறைய கேட்பாங்க, எனக்கு எந்த இருக்குது அந்த அளவுக்கு வரல அப்படின்னு. நீ என்ன வேலை பண்ணுற, அவன் என்ன வேலை பண்ணுறான்? புரியுதுங்களா? கலெக்டருக்குமே பியூனுக்கு ஒரே சம்பளத்தைன்னு சொல்ல முடியுமா? சம்பளம் அதிகங்கன்னா கலெக்டர் சம்பளம் வேறு, பியூனுக்கு சம்பளம் வேலை, 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்துக்கோங்க. குரு சனி, குரு சுக்கிரன், ஏனுங்க சுக்கிரன் சனி இந்த காம்பினேஷன் இருந்தால் போதும், பணம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி 6, 8, 12 இருக்கக்கூடாது உங்கள் லக்கணத்திலேருந்து. அது ஒன்று இல்லாமல் இருந்தாலே போதும். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி,
இரண்டாவது நீச்சம் அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தால் போதும். இந்த 2 கிரகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி வச்சோன்னா இன்னும் மேலும் சிறப்பு. அந்த அளவீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளாதாரம் கண்டிப்பாக அதனோட தசா புத்தி காலங்கள்லேயோ நட்பு கிரகங்களுக்கு அதன் மேலே செய்ய பயணிக்கக்கூடிய கோச்சார காலங்கள்லேயோ கண்டிப்பாக பொருளாதாரம் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். சரிங்களா? மீதி இதில் சில பேர்த்துக்கு மிஸ் ஆகும், இல்லை வந்தது உடனே வந்து விரயமாயிரும். அது எப்படி அப்படின்னீங்கன்னா, பாவ கிரகங்கள், இதனோட பாவ கிரகங்கள் சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ராகு எது அப்படிங்கிற மாதிரி இருந்து வேறு ஏதாவது பாவ கிரகங்கள் பகை கிரகங்கள் இருந்துன்னா பணம் வந்து வேறு வழியில் கொண்டு போயிடும், விரயம் பண்ணிடும். சரிங்களா? இப்போ 12 லக்னத்துக்கு நான் அமைப்பு சொல்கிற பொதுவான அமைப்பு. மீதி பார்த்துக்குங்க. இந்த 6, 8, 12ங்கிறது 12க்கு காமன். நீச்சம் அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தால் சரி அந்த கிரகங்கள். சரிங்களா? அவ்வளோதான். வேற எல்லாம் எதுவும் நீங்கள் நம்ப பார்த்துக்க வேண்டாம். அதுக்கு போல் மீதி பார்க்குறது பிடிக்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துங்க. மற்ற கிரக அமைப்புகளை வந்து அந்த உயரங்கள் மாறி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரிங்களா? யாருக்காரு இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பரவாயில்ல. இது எப்போ நம்மளுக்கு அது வேலை செய்யும் அப்படின்னீங்கன்னா, கோச்சாரங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்கும். அந்த தசாபுத்தி நடந்து கோச்சாரங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக 200 மடங்கு போயிடும். நீங்கள் அப்போ எதிர்பார்க்கலாம். எப்போங்கிற ஒரு காலகட்டம் வேணும்ல. இந்த மாதிரி அப்புறம் கிரக சேர்க்கைங்கனாலே என்ன தெரியுங்களா, யோகங்கிறத தான் கிரக சேர்க்கை. புரியுதுங்களா? ஜோதிடத்தில் யோகங்கிறோம், நார்மலாக நம்ம பேசிக்கிற மாதிரி என்ன கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். 2 ஒன்று தான். இந்த கிரகங்கள் இந்த கிரகத்தோடு சேர்ந்ததுன்னா யோகம் அப்படிங்கிறோம், சேர்க்கைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மேச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, குரு சுக்கிரன் என்னங்க, குரு செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் சரி. அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறாரு, 12ஆம் அதிபதியாக இருக்கிறாருனால நினைக்காதீங்க. நீங்கள் எந்த மேச லக்கணத்துக்கார் வேணால் எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை உனிமேல் வரதை பாருங்கள். குரு செவ்வாய் நான் சொன்ன இடங்களை தவிர்த்து மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உயர்வாக தான் இருப்பாங்க. அது அந்த குறிப்பிட்ட வயசு, குறைஞ்சது ஒரு 25 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே அவருக்கு அந்த ஏதோ ஒரு தசை நடந்ததுன்னா, இந்த 2 காம்பினேஷன் இருந்து குரு தசையோ செவ்வாய் தசம் இருந்தாலும் கண்டிப்பாக பொருளாதாரத்தை கீழே இருந்தாலும் மேலே உயர்வுக்கு வந்துடுவார். நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கே யாராவது இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னாலும் சொல்லுங்கள். இல்லைங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள், ஏதாச்சும்னாலும் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி குரு சந்திரன், இது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் வராங்க. யோகம்னா என்ன அழகு, அதனோட ஸ்டேட்டஸ் அதிகமாகுது, உயர்வு கொண்டு போகணுங்காட்டி தான் யோகம்னு வச்சாங்க. அது நன்மை இல்லைன்னா எதுக்கு யோகம்னு வைக்க போகிறாங்க? புரிஞ்சுதுங்களா? ஏன் அந்த வார்த்தை குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? அது யோகங்கிறதுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சில கிரகங்களுக்கு தான் அப்படி யோகம் வரும், மற்றதுக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை பார்த்திங்கனாலே போதும். 2ல் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மேச லக்கணத்துக்கு ஆட்சியாக இருக்கலாம், இல்லை 7ல் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் மேச லக்கணத்துக்கு ஆட்சியாக இருந்தாலுமே நன்மை தான். பொருளாதாரம் உயரும், பண வரவு உண்டு. சரிங்களா? இது எப்போ அப்படின்னிங்கன்னா 12 லக்கணத்துக்கு இது காமனு. தசாபுத்தி நடக்கும்போது நல்லாவே நம்ம உணர முடியும், அது எதிர்பார்த்த அளவுக்கு வரும். கோச்சாரங்களில் அதே கிரகங்கள் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாதிப்புன்னு எடுத்துங்க, ஒரு 50% கண்டிப்பாக கிடைக்கும். 2மே நடக்குதுன்னா 100க்கு மேல் சதவீதம் கட்டாயம் அது கொடுக்கும். யார் வேணால் இருக்கலாம். மீதி கிரகங்கள் பார்க்குது பிடிக்குது அப்படின்னா வந்த வனத்தை வேறு வழியில் நம்ம கொண்டு போவோம். அது முழு ஜாதம் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரே அமைப்பு என்ன அப்படின்னிங்கன்னா, சனி பகவான் தனித்து வந்து மகரத்துலேயோ கும்பத்தில் இருக்கிற ஜாதகமெல்லாம் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் சுமாராக இருப்பாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்க இல்லை பேரம்பேத்தி காலத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக ஒரு உயர்வில் கொண்டு போய் நிறுத்திடும். மீதி கிரகம் 8 கிரகம் எப்படி கொண்டு போய் வேலை இருக்குது இல்லையா அமைப்பு. இது மட்டும் பாவகிரகங்களை பார்க்காமையே இல்லை தனித்து இருந்துட்டார் மகரத்திலே கும்பத்தில் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான். நீங்கள் யாரை வேணால் பாருங்க, அது 9 வருஷத்துல இருந்துன்னா எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆரம்பகாலத்தில் இருந்தாலுமே பிற்காலத்தில் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் பிறக்கும் போதே நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான். அதே மாதிரி 2ல் புதன் ஆட்சியாக இருந்தாலும் சரி,
ஒன்றுமே இல்லை, இது சிம்பிள். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எழுதிட்டு கிளம்பலாம்ங்கிறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல, அதனால தான் ஒவ்வொன்றுக்கா சொல்கிறேன். சிம்பிளாக இதுதானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்குல ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாதிரி, வெறும் 2 இடத்துல மட்டும் இல்லை, பிற இடங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு உண்டு. நம்ம அதையவே பார்த்துக்கிட்டு இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 2 எங்கே காம்பினேஷன் இருந்தாலும் பொருளாதாரங்க கண்டிப்பாக உண்டு. நல்ல இடங்கள்ல இருந்தால் அதிகபட்சம் உண்டு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போகும். மறைவு இடங்கள்ல இருந்தேன்னா அதுக்கு போராடி வாங்குற மாதிரி இருக்குது, இல்லைன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடுத்த மனத்தை பிடுங்குற மாதிரி இருக்கும். பணம் இல்லைன்னு எங்கேயும் சொல்லல, 12 பாவத்துலேயும் பணம் உண்டு. வழிகள் வேறு, நம்மளுக்கு கூட வரக்கூடிய வழிகள் வேறு. அதனால தான் 6, 8, 12 வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், வெளியில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டாங்கிறோம், அது கொஞ்சம் சிரமப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? மீதி இடங்கள்ங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். வந்த வனத்தை எப்படி சேர்த்துனுங்கிறது வெளியில் 4 பேர் பேசுகிறது நல்ல விதமாக இருக்குங்கிறத சுபபாவத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம். இது வந்து ரிஷப லக்கணத்துக்கு. அடுத்தது குரு புதன். ரிஷப லக்கணத்துக்கு நல்லதாக கெட்டதுங்களா? குரு புதன் சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனாலும் நான் சொல்கிறேன். எதுக்கு உங்களை அப்படி கேட்குறேன்னா, நான் எதாவது மறந்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக உங்களை கேட்டுக்கிறது. எனக்கு எதாவது மறந்துடு, நீங்கள் சொன்னதை அப்படியே மைக்கில் சொல்லிட்டு ஓடிடலாம். அதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீ சொல்லு, நாங்கள் அப்புறம் சொல்கிறேங்கிற மாதிரி உட்காந்துட்டீங்க ஒருத்தனும். அதுக்காகத்தான் கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை. பார்த்தா பொதுவாக புதன் குரு ஆகாது, ரிஷபத்துக்கு குரு ஆகாதும்பாங்க. புதன் குரு சேர்ந்து நல்லா கேட்டுக்குங்க, திடீர் யோகம் வருதுன்னா புதன் குரு இந்த ரிஷப லக்கணத்துக்கு சேர்ந்து நல்ல இடங்கள்ல இருந்ததுன்னா, இந்த லாட்ரி, புரியுதுங்களா, எதிர்பாராத சொத்துவத்தில் பணம் வர்றது, வண்டி வாங்கலில் வர்றதெல்லாம் இதுதான் திடீர் இது. இல்லைன்னா இந்த இன்சூரன்ஸ், ஆனால் ஒரு இழப்பு இருக்கும், நல்லா கேட்டுக்குங்க, இழப்பு இருக்கும். இன்சூரன்ஸுக்கு அப்போ பணத்தை வாங்கி நிறைய பேர் டெவலப் ஆன ஆளுகளும் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? லாட்ரி யோகம் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி வெளி இடத்துல போய் பொழைச்சிக்கலாமான்னு இப்படி இருக்கிறீங்க. அந்த ரிஷப லக்கணத்துக்காரங்க வெளி இடங்களுக்கு போனோம்னா கண்டிப்பாக உள்ளூரில் இருக்கிறத விட வெளி இடங்களில் இருக்கும்போது கூடுதல் வருமானம் வரும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு என்ன அப்படின்னு சம்மந்தம் ஆகணும் அப்படின்னா 2, 5, 8, 11 கண்டிப்பாக இந்த லாட்ரி அடித்தவங்க இங்கே போனது வந்தது இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, இது எப்படி அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். ஒன்றா பாவ ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாக தொடர்புனா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாவத்தை எடுத்துக்குங்க, அந்த கிரகத்தை பாவாதி கிரகத்தை சேர்க்கை எடுத்துக்குங்க, எது வேணாலும் தொடர்பு எடுத்துக்குங்க. கூட இருக்கும்போது அதிகம், பார்வைக்கு கொஞ்சம் குறைவு, நட்சத்திரங்கும்போது அதோட கொஞ்சம் குறைவு. அப்படின்னா அதுதான் ரேஷியோ மாறிட்டே போகும். பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்மைகள் கொஞ்சம் மாறும். ஆனால் இல்லாமல் போகாது, பண வரவு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. சரிங்களா? அடுத்தது மிதுனம். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் எங்கே இருக்குல்லங்க சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதை விட புதன் சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்? பசி நேரத்தில் கேட்காத நீ சீக்கிரம் பேச முடியும் அப்படிங்கிறீங்க. சரி, பரவாயில்ல. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 9 என்னங்க திரியோண பாவத்தில் இருந்தால் சிறப்பு. புரியுதுங்களா? நிறைய நம்ம அந்த 2, 11 யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. திரிகோண பாவத்தில் இந்த புதன் சுக்கிரன் எங்கே இணைவாக இருந்தாலும் சரி சிறப்பு. சரிங்களா? மிதுனத்துக்கு. அதே மாதிரி கடகத்து சந்திரன் ஆட்சி ஆனாலுமே சிறப்பு தான். ஆனால் இதெல்லாம் என்னென்னா தனித்து இருக்கணும், இல்லை கூட ஒரு நட்பு கிரகம்லாம் இருக்கணும். நட்பு கிரகம் சுபாதிபதி அப்படின்னிங்கன்னா லக்ன சுபர் எடுத்துக்குங்க பொதுவாக. ஏனுங்க முக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்று. ரெண்டாவதுல இயற்கை சுபர் அப்படின்னா குரு சுக்கிரன் எடுத்துக்கலாம். என்னங்க என்னென்னா அதெல்லாம் ஒரு அந்த லக்கணத்துக்கு பவராக வந்தாலுமே ஒரு இழப்பீட்டோட ஒரு இதை கொடுத்துட்டு தான் போவாங்க. முழுசு எடுக்கும். முழு பவராக இருந்துன்னு வைங்க, மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது கடகம். கடகத்துக்கு என்ன அப்படின்னீங்கன்னா சந்திரன் செவ்வாய். என்னங்க சந்திரன் செவ்வாய் எங்கே சேர்ந்தாலும் இருந்தாலும் சரி அதுவும் அப்படித்தான். நீங்கள் இந்த ஜாதகத்துக்காரெல்லாம் பாருங்கள், இல்லை நல்ல பெரிய அளவுக்கு இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை இருக்குதான்னு பாருங்க, ஏதோ ஒன்று இதுகளில் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா போதும். நான் சொல்கிற இடங்களை தவிர்த்து மீதி எந்த இடத்துல இருந்தாலும் கட்டாயம் அவங்களுக்கு
நிலம்புலங்கள் தோட்டங்காடுகள் அந்த மாதிரி இதுலேயே வசதி வாய்ப்பு இருக்கும். பணம் இல்லைன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சொத்து என்கிட்ட ஒரு 100 ஏக்கரை இருக்குது 50 ஏக்கரை இருக்குதும்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. பணம் இல்லைன்னு சொத்து ஏதோ ஒரு பக்கம் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து கடக லக்னத்துக்கு. அதே மாதிரி சிம்மத்துக்குங்க. எப்படி சிம்மத்துக்கு வந்து ஒரே இது புதன் ஆட்சி உச்சத்தில் எங்கே இருந்தாலும் சரி பணம் தன்னை போல் வந்துடும். புத்திசாலித்தனமாக பொழைச்சிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? புதன் கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா ஏன் 2க்கு 11க்கு அவர் தான் அதிபதியாக போயிட்டார். புரியுதுங்களா? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே இருந்தாலுமே சரி கண்டிப்பாக அவர் வந்து ஆட்சி உச்சங்கள் இல்லைன்னா கெடாமையினால் இருந்தாலும் சரி நல்ல பாவத்தில் இருந்தாலே கண்டிப்பாக அவர்களுக்கு பொருளாதாரம் உண்டு சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அடுத்தது கன்னி. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன், சரிங்களா? இது 2, 9, 10 எங்கே இந்த இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு. மீதி 6, 8, 12 இல்லாமல் இது எங்கே சேர்க்கை இருந்தால் பரவாயில்ல. சரி, அப்படி 2 இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சேர்க்கையெல்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த அதிபதிகள் ஏதோ ஒன்று ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட போதும், சரிங்களா? நான் சொல்கிற 2 பிளானட்னா 2 பிளானட்டில் ஏதோ ஒன்று ஆட்சி உச்சமாக இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா துலா லக்னம், சனி சுக்கிரன், சரிங்களா? சனி சுக்கிரன் 4, 5 இருக்கிறது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா 6, 8, 12 இல்லாமல் அஸ்தங்கம் நீச்சம் இல்லாமல் எங்கே சேர்ந்துருந்தாலும் இது துலா லக்னத்துக்கு மிகவும் சிறப்பு. அடுத்தது விருச்சிகம். விருச்சத்துக்கு எதாவது சொல்லலாம், குரு சந்திரன் சேர்க்கை ஒன்று எடுத்துக்குங்க. அடுத்தது குரு புதன் எடுத்துக்கலாம், குரு புதனையும் எடுத்துக்கலாம். குரு புதன் இருந்தது அப்படின்னிங்கன்னா திடீர் யோகங்களை கொடுக்குறதெல்லாம் வந்து இந்த பார்த்திங்கன்னா 8 கனெக்ட் ஆனாத திடீர் யோகம் கிடைக்கும். 8 இல்லாமல் வெறும் 2, 11 என்ன திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்குன்னா 5, 5 உள்ளே வந்துடுவாங்க. அதிர்ஷ்டம்னா திடீர் அப்படின்னு எதிர்பாராத ஒரு பணம் திடீர்னு வந்துருச்சு அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 5, 8 கூட 2, 11 ஏதோ ஒன்று தொடர்பு இருக்கும். 2 மட்டும் தொடர்பு இருந்தால் ஒரு அளவுக்கு இருக்கும், 11 இருந்ததுன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு போகும். புரியுதுங்களா? அடுத்தது தனுசு. குரு சூரியனுங்க 1ல் இருக்கலாம், லக்னத்திலே இருக்கலாம், இல்லைன்னா 9ல் இருக்கலாம். இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம், சரிங்களா? நீங்கள் மீதி கிரகத்தை எல்லாம் வேண்டாம், இந்த ஒரு யோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். மீதி கிரகம் வேலை செய்யாதுன்னு இல்லை. இதெல்லாம் என்னென்னா குறிப்பிட்ட வயசுக்குள்ளே வரணும். ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா போயிடும். அதுக்கு மேலே போனாலும் என்ன பின்னாடி வந்தாலும் அதை பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி வரும், அவ்வளோதான். இளமை காலங்களில் அப்படின்னு சொல்ல வரேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே தசாபுத்தி வந்துருச்சுன்னா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு மாறி வரும், 70 வயசு கழித்து வரும், ஒருத்தருக்கு 15 வயசுலேயே நடந்துட்டு போயிடும். அப்படிங்கிறதில்ல, புத்தி அந்தரத்துலேயும் வேலை செய்யும். ஆனால் முழுமையாக தசாபுத்தி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுக்கும். அடுத்தது மகரம். சுக்கிரன் சனி பார்த்தீங்க அப்படின்னா 2, 10 இருக்கிறது சேர்க்கை மிகவும் அற்புதம். அப்படி இல்லைன்னா இந்த மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இந்த கிரகங்கள் கெடாமல் இருந்தால் போதும். என்னங்க, மகர லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை 2மே சேர்க்கை இல்லை ஆனால் அப்படின்னா ஏதோ ஒரு கிரகனால ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் போதும், தப்பிச்சுட்டு ஓடிடலாம். புரியுதுங்களா? இவியில் தவிர்த்து பணத்தை கொடுக்குறங்கிற ஆளுகள்லாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிற லக்னம்னா இவி மூலிமா தான் நம்ம பணத்தை கொண்டு வர போகிறாங்க. மீதி ஆளுகளை அதை தடுக்கிறாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை பூஸ்ட் பண்ணுறாங்களா தான் வேலை பண்ணும். இவியில் அனுமதி இல்லாமல் மற்ற கிரகங்கள் வந்து இந்த தனத்தையோ இல்லை பண வரவையோ கொடுக்காது. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த கிரகத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதகத்தை பாருங்கள், இல்லை உங்கள் வீட்டு வர நல்ல பெரிய கிளைண்ட்டை பாருங்கள். என்னங்க, அவங்ககிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது கும்பம். கும்பம் பார்த்தீங்கன்னா குரு புதன் அதே மாதிரி 2, 5, 8, 11 இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்ட யோகம் வந்துடும். இல்லைன்னா குரு ஆட்சியாக இருந்தாலே போதும். ஆட்சி உச்சம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆட்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதுக்கு அடுத்தது உச்சத்துக்கு போகலாம். அடுத்தது மீனம். மீனம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா குரு செவ்வாய். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு லக்கணத்துக்கு நான் குரு செவ்வாயின்னு சொல்லியிருப்பேன், ஒரு லக்கணத்துக்கு குரு சந்திரன் சொல்லியிருப்பேன், ஒரு லக்கணத்துக்கு சொல்லியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் 9ல் 2ல் இருக்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா இந்த கிரகத்தில் ஏதோ ஒன்று ஆட்சி உச்சமாக இருக்கலாம், இல்லைன்னா 2மே ஆட்சியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருப்பது சிறப்பு.
சரிங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கிரக சேர்க்கையும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சியும் உச்சத்தில் இல்லை. எப்படி பணம் வரும்னா பணம் வராமல் இல்லை, அளவீட வரும். சரி, பண வளவு இருக்குது, இதில் ஏதாவது பாவகிரகங்கள் பார்க்குது, இல்லை எங்கே பாதகத்தில் இருக்குது, நீங்கள் எங்கேயாவது மறைவிடத்தில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எளிய நீங்கள் என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, 2 வேலை பண்ணணுங்க. ஒன்று, நீங்கள் வரக்கூடிய பணம் தொழிலில் ஈட்டக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போய் ஈட்டக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் பணம் வாங்கினீங்கனாலும் சரி, உங்களை அந்த தொகையில் உங்களால் எவ்வளோ முடிஞ்சோ, நான் ஒரு உதாரணத்து சொல்கிறேன், 1% சேமிப்பு கட்டாயம் வேண்டும். நல்லா கேட்டுக்குங்க, இந்த சேமிப்பு கட்டாயம் வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, இல்லை நீங்கள் எந்த லெவலாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தில் 1% சேமிப்பு வேண்டும். அந்த 1%த்தில் பாதி சதவீதம்னாலும் தானம் தர்மத்துக்கு கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க, முன்பின் தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும். இவி கண்டிப்பாக நீங்கள் அந்த 12 கடத்துக்கள் இது எங்கே போய் உட்காந்தாலும் சரி, இது 2 வேலை பண்ணிங்கன்னா கட்டாயம் இது உயர்வை கொடுத்துரும். புரியுதுங்களா? அதே மாதிரி முதல் செலவு நல்ல சுப செலவாக பண்ணுங்கள். நம்மளுக்கு 1008 புடுங்கல் இதெல்லாம் இருக்கும், கடன் கொடுத்து ஆகணும். அப்படின்னீங்கன்னா வாங்கிட்டு சும்மானாலும் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அதைனாலும் வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்குனாலும் வாங்கிட்டு அடுத்த செலவு நீங்கள் கடனை கட்டுறது கட்டுங்க, இஎம்ஐ கட்டுங்க, வாடகை கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சரி, அதை விட அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, இதுக்கு அதை பண்ணு தாந்திரியம் பண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று வரும் பொதுவாக, அது எப்படின்னு சொல்கிற ஜோதிடர்களுக்கு தெரியும். டெய்லியுமே ஒரு 11:45 12:15 அந்த இருக்கிற அந்த அரை மணி நேரம் வாய்ப்பு தெரிஞ்ச போது, இதுக்குன்னு அந்த மணி பார்த்துட்டு ஆளையெல்லாம் சுற்ற வேண்டியதில்லை. அரவாணிகளுக்கு உணவு வழங்குனீங்கன்னா போதும். உணவு வழங்கணும், நல்லா கேட்டுங்க. பணம் தான் கேட்பாங்க, பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் உணவு வழங்குங்க. இல்லைன்னா துணிமணி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரம் கண்டிப்பாக வரும். அது இந்த நேரத்தில் பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லை, நான் ஈவினிங் தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தானந்தரம் பண்ணுறதுக்கு 4 நட்சத்திரம் இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும். என்னங்க நேரங்காலம் அப்படிங்கிறதெல்லாம், ஆனால் ஆளை பார்த்து கொடுங்க. புரியுதுங்களா? அதுதான் தானம். இருக்கிறவனுக்கு கொடுத்தா தானமெல்லாம் கிடையாது, தர்மம் கிடையாது. இல்லாத ஆளுக்கு முன்பின் தெரியாத கொடுங்க. தானம் பண்ணுறன்ட்டு என் மாமனுக்கு கொடுத்தா மச்சனுக்கு கொடுத்தங்கிற கதையெல்லாம் எடுக்க வேண்டாம். இதுதான் இதுக்கு எளிமையான இது. இந்த ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? போதுண்ட சாப்பிட போல, நீ முதல் முடி அப்படிங்கிறீங்களா? அப்புறம் சந்தேகத்தை வந்து பார்த்துக்கல அப்படின்னு. சரி, இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் செல்ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 73 73 41 11 73. நன்றி, வணக்கம்.